ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் பிருந்தா குக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு மட்டன் குழம்பு. இதுதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்து நல்லா கழுவி குக்கரில் போட்டுக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மட்டன் மசால், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 செம்பு அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ குக்கரை மூடி நான் 7 விசில் விட்டு இறக்கிக்கிறேன். பாருங்க, எனக்கு இப்போ விசில் வந்து கேஸ் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஓரமாக இது வச்சுட்டு நான் இப்போ வீட்டிலேயே மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறேன். அதுக்கு பேனில் கொஞ்சம் தனியா, சீரகம், மிளகு, பட்டை, கசகசா, வரமிளகா 4, காஷ்மீரி மிளகாய் 3, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு இது கூட நான் பொடியாக நறுக்கின தேங்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா அரைச்சி எடுத்ததும் இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் நான் சின்ன வெங்காயம் தான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போட்டு வதக்கிக்குவாங்க. இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டு நான் வதக்கிட்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குறீங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளியும் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்த மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஃபைன் அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஜாரில் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்கும். அது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவு நம்ம கெட்டியாக இருக்கும். இப்போ குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் மட்டன் வேக வச்ச தண்ணியே ஊற்றி குழம்பு தான் செய்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி லேசாக கொதி வந்துச்சுன்னா நான் குக்கரை மூடி திருப்பி 3 விசில் விட்டு வைக்கிறேன். 3 விசில் வந்து கேஸ் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடும். இது கூட கொஞ்சம் வெட்டி வச்ச கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளுக்கு டேஸ்டியான செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.